யூடியூப்ல உங்களுடைய வீடியோஸை வைரல் ஆக்குறதுக்கான டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் டைட்டிலில் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வைக்கணும், டேக்ஸில் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் போடணும், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு வியூஸ் வரும் அப்படின்னு. ஆனால் நிஜமாவே உங்களோட வீடியோஸ்க்கு அதிகமாக வியூஸ் கொண்டு வரதுக்கு இந்த டேக்ஸ், டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் முக்கியமாக என்ன? ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, மிஸ்டர் பீஸ் அப்படிங்கிறவரை உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிளானட்டோடைய ஒன் ஆஃப் த டாப் கிரியேட்டர்ஸ். ஆனால் அவருடைய வீடியோஸில் டேக்ஸ் போட மாட்டார், டைட்டில்லையுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் பெரிய கீவேர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் அவருக்கு மட்டும் எப்படி ஆவரேஜாக 100 மில்லியன் வியூஸ் போகுது, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி உங்ககிட்ட யாருமே சொல்லாத, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இனிமேல் உங்களோட லைஃப்லேயே இந்த டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் இதை பற்றினா எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக இருக்குது. ஸோ முதல்ல நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இது எல்லாத்தையும் எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ ஆக்சுவலி யூடியூபோட அல்காரிதம் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஆட்டோ ஜென்ரேட்டட் சப்டைட்டில்ஸ் அண்ட் டேக்ஸ் இந்த 4 மெட்டா டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ எதை பத்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். சரி, இந்த அல்காரிதம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள். உங்கள் வீடியோ எதை பார்த்தினது அப்படிங்கிறத யூடியூப் அல்காரிதம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட வீடியோக்கான கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட அந்த அல்காரிதம் கொண்டு போய் சேர்க்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மெட்டா டேட்டா அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஆட்டோ ஜென்ரேட்டர் சப்டைட்டில்ஸ் அண்ட் டேக்ஸ் இது 4மே தான் வந்துட்டு மெட்டா டேட்டா. இதே வீடியோவில் இந்த 4த்தையுமே வந்து திருப்பி சொல்ல முடியாதனால நான் மெட்டா டேட்டா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் எங்கெல்லாம் மெட்டா டேட்டா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறேனோ அதை நான் இந்த 4 தான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவ்வளோ முக்கியமான இந்த மெட்டா டேட்டாவை கரெக்டாக நிறையா கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ண தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைட்டிலில் போடுறத அப்படியே காப்பி பண்ணி 2 வாட்டி டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத மொத்தமாக அப்படியே காப்பி பண்ணி இந்த டேக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி நீங்கள் பண்ணுறது தான் உங்கள் சேனலை வந்துட்டு க்ரோ ஆக விடாமல் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஒரு வீடியோக்கு டைட்டில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லாத்த விட இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ டைட்டில் அப்படிங்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைட்டில் தான் உங்கள் வீடியோடைய சிடிஆரை டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். அதாச்சும் உங்களுடைய வீடியோடைய தம்ப்நெயில் நல்லா இருந்து டைட்டில் சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிடிஆர் கம்மியாகும். இது உங்களுடைய தம்ப்நெயில் வந்து ஆவரேஜாக இருந்து டைட்டில் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீடியோட சிடிஆர் அதிகமாகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. எப்படி இந்த டைட்டிலும் தம்ப்நெயிலும் ஒன்றா சேர்ந்து சிடிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஹவு டு மேக் அ கிரேட் தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறையா முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போது ஒரு வீடியோக்கான பர்ஃபெக்டான டைட்டிலை நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடியோட டைட்டிலை வந்து நம்ம 3 வகையாக வைக்க முடியும். என்ன அப்படின்னா, நம்பர் 1 சர்ச் ரேங்கிங்கில் ரேங்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைட் பண்ணுறது. நம்பர் 2 மற்றவங்களோட வீடியோ, அதாச்சும் நம்ம வந்து போட போகிற அதே வீடியோ மற்றவங்க போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு டாப் ரேங்கிங் வீடியோ. ஸோ அந்த வீடியோடைய சஜஷன் ஃபீல்டை வந்து புஷ் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மெட்டா டேட்டாவை கொடுத்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேக்கிங் கிளிக்கபிள் டைட்டில்ஸ். இது எதுவுமே இல்லைங்க, ஜஸ்ட் அந்த தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு க்யூரியாசிட்டி வந்து அந்த வீடியோவை அவங்க கிளிக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஒரு மெத்தட் தான் வந்துட்டு நம்ம மிஸ்டர் பீஸ் அவங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இதையும் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிரியாணி மேக்கிங் வீடியோவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்கேன்னு வைங்க. இப்போது நம்ம வந்து இந்த வீடியோட டைட்டிலில் இந்த 3 வழிகளில் வைக்க முடியும். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் வழியை பார்ப்போம். என்ன அப்படின்னா, சர்ச் ரேங்கிங்கில் இந்த வீடியோவை ரேங்க் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரியாணி வீடியோவை பார்க்க போகிற மக்கள் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ரிலேட்டடாக நம்ம இந்த டைட்டிலை வந்து செட் பண்ணணும். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் டைப் பண்ணும்போதே கீழே நிறையா சஜஷன் கீவேர்ட்ஸ் வருதுல்ல, இதெல்லாம் எதுவுமே இல்லை. மக்கள் வந்து எதையெல்லாம் போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்களோ அதெல்லாம் தான் இந்த இடத்துல காமிக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ மெத்தட். நீங்கள் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எடுத்து இப்படி தான் வந்து மக்கள் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சம்மந்தமாக உங்கள் வீடியோஸ்க்கு டைட்டில் வைக்கலாம். இல்லைனா இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் டைட்டிலாக வச்சுக்கலாம். உங்கள் வீடியோஸ்க்கு நிறையா வாட்ச் டைம் வந்து வரணும். ஆல்சோ ஆவரேஜ் வாட்ச் டைமும் நிறையா வரணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வியூஸ் தர நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிற நம்ம வீடியோவுக்கு ரிலேட்டடான பாப்புலர் வீடியோவுக்கு கீழே சஜஷன் ஃபீல்டில் புஷ் பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஃபேவரட் மெத்தட். இதுதான் நான் அதிகமாக என்னுடைய எல்லா சேனல்ஸுமே யூஸ் பண்ணுவேன். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரீயாக வெளியில் ஷேர் பண்ணலாமா?
ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சில பேசிக்கான விஷயங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு யூடியூப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி அத கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, சரி நம்மளும் அப்படி பண்ணிட்டு போலாம் போல அப்படின்னு இருக்கு. பட் வேணாம். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கும் உங்களுடைய சேனல் க்ரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு இல்லை வீடியோ நல்லா இருக்குது ஆர் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிப்போம். ஆல்சோ நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, இல்லைனா உங்களுக்கே யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நம்ம வில் கெட் இன் டு த வீடியோ நவ். ஸோ செகண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி ஒரு வீடியோவை யாராச்சும் இதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் இருக்கிறதுலையே பாப்புலரான வீடியோ எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீடியோடைய டைட்டில் அதாச்சும் ஹவு டு மேக் அ பிரியாணி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் சார்ட் பை கீழே வியூ கவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ரிலேட்டடான டாப் வீடியோஸை வரிசையாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட வீடியோஸ் கூட நல்லா மேட்ச் ஆகிற மாதிரிப்பட்ட வீடியோவை வந்து பார்த்து அதே வீடியோவுடைய மெட்டா டேட்டா மாதிரியே சிமிலராக நீங்கள் வந்து உங்களோட வீடியோலேயே வைக்க போகிறீங்க. அதாச்சும் அதே மாதிரி டைட்டில் உங்களுடைய வீடியோ டைட்டிலாகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன மைண்ட் டிஃப்ரென்சஸோடு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸுமே. ஸோ இப்போ வந்து டைட்டில் ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா எப்பயுமே முடிஞ்ச வரை நீங்கள் டைட்டிலில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து பிலோ 70 அப்படி இருக்கணும். 70க்கு மேலே போகும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த டைட்டிலுக்கு பின்னாடி வந்து டாட்டாக இந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ நீங்கள் என்ன தான் இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் டைப் பண்ணியிருந்தாலும் அது விசிபிளாக இருக்க போகிறது கிடையாது ஆடியன்ஸ்க்கு. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரை 70 லெட்டர்ஸ்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் லாங்காக தான் இப்போ யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதுலையே சின்னதானிய கீவேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, முக்கியமான கீவேர்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேயே வச்சுருங்க, வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்கள் வியூஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ்க்கு நீங்கள் டைட்டில் செட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்னெல்லாம் போடணும் அப்படின்னா எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டைட்டில் வைக்கிறப்பையும் அதில் எமோஷன்ஸ் வந்து இருக்கணும். நீங்கள் வைக்கிற டைட்டிலை இப்போ நார்மலாக ஒரு வியூவர் பார்த்தாங்க அப்படின்னா என்னடா சொல்ல போகிறாங்க, இல்லை என்ன அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகணும். அந்த ஆங்கிளில் உங்கள் வீடியோக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல டைட்டிலை நீங்கள் வைக்கணும். இப்போது நீங்கள் எப்படி டைட்டில் வைக்கணும் வீடியோக்கு அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த தான் நம்ம இப்போ எப்படி ஒரு பர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷனாக வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி தான் உங்கள் வீடியோக்கான எஸ்இஓவை கரெக்டான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அண்ட் யூடியூப்லேயுமே வந்துட்டு இதே தான் சொல்கிறாங்க, எப்போதுமே ஒரு யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்டிங்கில் முக்கியமான கீவேர்ட்ஸை போடுங்க. இது உங்களுடைய வீடியோஸை ரேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் சேனல் தமிழ் அப்படின்னு ஒரு வீடியோ நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோக்கான முக்கியமான கீவேர்டை நீங்கள் 2 மெத்தடில் ஃபைன் பண்ணலாம். நம்பர் 1 ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீ மெத்தட். ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து வர கீவேர்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணி உங்களோட டிஸ்கிரிப்ஷனோட பிகினிங்கில் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய லிங்க்ஸ், சோஷியல் மீடியா லிங்க்ஸ், அஃபிலியேட் லிங்க்ஸ், டிஸ்க்ளைமர்ஸ் இதெல்லாம் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா vidIQ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிவிட்டு கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டு இப்போது நீங்கள் உங்களுடைய டைட்டிலை டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டைட்டிலுக்கு ரிலேட்டடான எல்லா கீவேர்ட்ஸையுமே இது காமிக்கும். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக காமிக்கும். இதுவே நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா கீவேர்ட்ஸையுமே அதில் அது காமிக்கும். இதையுமே நீங்கள் எடுத்து ஒரு பேராகிராஃபாக மாற்றி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, எக்ஸ்டென்ஷனோட லிங்க்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது சப்போஸ் உங்களுடைய எல்லா வீடியோக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பரான பர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிவிட்டு அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸுக்கு போங்க. அதுக்கப்புறம் அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இடத்துல இதில் வந்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸ்லையுமே டிஃபால்ட்டாக இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனாக பேஸ்ட் பண்ணிடும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒரே வாட்டியை திருப்பி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எல்லா கீவேர்ட்ஸும் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேருந்தும் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூடியூபோடைய ஸ்பாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸு கீழே உங்களுடைய வீடியோ வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கோ பிளாக் ஆகிறதுக்கோ உங்களோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இப்போ பார்க்க போகிறது டேக்ஸ்.
உங்ககிட்ட இந்த டேக்ஸை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைக் இந்த வெப்சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க, டேக்ஸ் பிச்சுக்கிட்டு போயிடும் வியூஸு, இங்கேருந்து வியூஸ் எடுத்தீங்க அப்படின்னா டேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் யூடியூப் சைட்லேருந்து இந்த டேக்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ் ப்ளே அ மினிமல் ரோல் இன் யோர் வீடியோஸ் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி யூடியூப் வந்து இதை சொல்லிட்டாங்க. ஆனால் இது உண்மைதானா அப்படின்னு மிஸ்டர் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்து ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சும்மா ரேண்டமாக ஒரு ஃப்ளட்டர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் எடுத்து அது ஒரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனாக வச்சு டைட்டில் எதுவும் வைக்காமல் டேக்ஸ் எதுவும் போடாமல் வீடியோ ஏவாக வந்து அப்லோட் பண்ணார். அதே மாதிரியே திருப்பியும் அதே ஆல்ஃபபெட்ஸ் எடுத்து இன்னொரு வீடியோடைய டேக்ஸில் கொடுத்து டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் வைக்காமல் அப்லோட் பண்ணார். இப்போது அந்த ரேண்டமான லெட்டர்ஸை யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணும்போது அவர் எந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாரோ அந்த வீடியோ தான் ரேங்க் ஆச்சு. இது அவர் வந்து டேக்ஸாக கொடுத்துருந்தார் இல்லையா, ஸோ அந்த வீடியோ வந்து ரேங்கே ஆகவே இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டேக்ஸ் வந்து நம்ம வீடியோடைய எஸ்இஓவில் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. பட் நம்ம கண்டென்ட்டை பார்க்க வர ஆடியன்ஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு சர்ச் பண்ணும்போது மிஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னா அதாச்சும் நம்மளுடைய சேனல் வந்து ஒரு பேராக இருக்கும். ஸோ அதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணி தெரியாமல் ஏதாச்சும் சர்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தப்பாக அவங்க டைப் பண்ணும்போது இந்த டேக்ஸ் வந்து நம்மளுடைய கரெக்டான சேனலுக்கு வந்து டீவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டேக்ஸை பற்றி அதிகமாக கவலைப்படுறதுக்கு தேவை கிடையாது. முடிஞ்ச வரை உங்களுடைய அதிகமான எஃபர்ட்டை டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலுக்கு வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே, நீ சொன்னதெல்லாம் நான் கரெக்டாக வந்து பண்ணிடுறேன், ஆனால் இப்போது எனக்கு வியூஸ் கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய ஆன்சர் வரும், ஆனால் வராது. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக எஸ்இஓ மட்டும் பண்ணுறதுனால உங்களுடைய வீடியோஸ்க்கு கண்டிப்பாக வந்துருமா வியூஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் உங்கள் வீடியோடைய சிடிஆர், ஆவரேஜ் வாட்ச் டியூரேஷன், ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், வீடியோடைய என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் வந்துட்டு உங்கள் வீடியோ சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே வந்து உங்கள் வீடியோவுக்கு வந்து நீங்கள் நல்ல எஸ்இஓ பண்ணி ஒரு நல்ல தம்ப்நெயில் வச்சு உங்கள் வீடியோட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நேரம் உங்கள் வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த கீவேர்ட்ஸில் உங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரதுக்கு ஆரம்பிக்கும். ஆல்சோ ரிலேட்டடான வீடியோஸ் உங்கள் யூடியூப் வீடியோ மாதிரியே மற்ற வீடியோஸ் இருக்கும் இல்லையா, டாப் வீடியோட சஜஷன்ஸ், அதிலும் வந்துட்டு ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டான தம்ப்நெயிலை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்னொரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் வந்து நிறையா வியூஸ் கொண்டு வரதுக்கு எந்தெந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேனலுக்கும் யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஷேரும் பண்ணிக்கோங்க.